கடையில எந்த பொருள் வாங்கினாலும் கழுவிதான் வீட்டுக்குள்ளார எடுத்துட்டு வரணும் சரியா? ஏன்னா அதுல கிருமி இருந்தா கூட கரைஞ்சு போயிரு தம்பி சரியா? அப்படியே கொண்டு வரக்கூடாது. எங்க தம்பி கல்லுப்பு வாங்கிட்டு சொன்னா ஒண்ணுமே இல்ல இதுல. நீ சொன்னீல எது வாங்கினாலும் கழுவணும்னு, நான் கழுவி பார்த்தேமா கரைஞ்சு போச்சு கல்லுப்பு. அதுல கருமி இருக்காட்டிக்குது. எதுல மளிகைகளும் ஜாமான் எழுத வச்சிருக்கேன். வாங்கிட்டியா? இங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? வாங்கிங்க பாரு. ஏய் யாரா இது? இதா இதே போய் மளிகை கடையில வாங்கிட்டு வந்தா? வித்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏய் மச்சான் மச்சான் டேய் என்னடா லாக்டவுன்ல திடீர்னு வீட்டு பக்கம்? அது ஒண்ணும் இல்லடா, நேத்து கொரோனா டெஸ்ட் எடுத்தேன், பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதான் வீட்டை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாடா சுப்பிரமணி. கேருமா உங்க அக்கா கிட்ட சொல்லி வை, அடிக்கடி ஏன் லைன்லயே கிராஸ் ஆகிட்டு இருக்கு அந்த பிள்ளை. ஏங்க என்னாச்சு? எங்க அக்கா உங்களை என்ன செஞ்சுச்சு? வாழ்க்கையை வெறுத்து போய் நான் சாக போறேன்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டா ஹாப்பி ஜர்னின்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்கு உங்க அக்கா. அத்தை உங்களுக்கு கேசரி செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? உனக்கு கேசரி கூட செய்ய தெரியுமா? யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன் அத்தை. அப்படியா? போய் செய்ய போ. அச்சச்சோ உப்பு தீந்து போச்சே, இப்ப நம்ம என்ன பண்றது? அத்தை உப்பு தீந்து போச்சு, இப்ப கேசரி எப்படி செய்யறது? வீட்டுல சக்கரை இருக்கா? இருக்கு அத்தை. பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரியா? சரி அத்தை. அத்தை அவர் குழி பணியாரம் கேட்டாரு, அதுக்கு எவ்வளவு பெரிய குழி தோண்டணும்? உன்னை கட்டின அந்த பாவத்துக்கு எனக்கு தான் குழி தோண்டணும். ஒரு 6 அடிக்கு தோண்டுமா? சரிங்க அத்தை. நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கப்பெல்லாம் சண்டேலாம் 9 மணிக்கு தான் எழுந்துவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் போல இருக்க முடியாதுல்ல. 8:55 எழுந்துடும். I'm கிருஷ்ணன். நான் இத சொல்லி ஆகணும். 1 minute. எது கூப்பிட்டனா? நீ தான் இப்படி கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொல்லப்பா. விட்டு